முழந்தால் படியிட்டு அபிஷேகத்தின் ஆண்டவரை வரவேற்போம். அற்புதம் செய்பவரே, என்றென்றும் விடுதலை தருபவரே, என்னாலும் நன்மை செய்பவரே, என்னோடு என்றும் இருப்பவரே, என்னோடு என்றும் இருப்பவரே, என்றென்றும் அற்புதம் செய்பவரே, கரங்களை தட்டி பாடுவோம். என்றென்றும் விடுதலை தருபவரே, என்னோடு என்றும் என்னோடு என்றும் இருப்பவரே, என்னாலும் நன்மை செய்பவரே, என்னாலும் நன்மை செய்பவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புயல் காற்று வந்தாலும் நிலநடுக்கம் வந்தாலும் என்னை காப்பவரே. புயல் காற்று புயல் காற்று வந்தாலும் நிலநடுக்கம் வந்தாலும் என்னை காப்பவரே. என்மேல் அன்பு வைப்பவர், என்மேல் அன்பு வைப்பவரே, எனக்காய் யுத்தம் எனக்காயுத்தம் செய்பவரே, என்மேல் அன்பு வைப்பவரே, எனக்காயுத்தம் செய்பவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் மகனாய் அழைத்ததினால், அன்பை என் மீது பொழிந்ததினால், உந்தன் மகனாய் அழைத்ததினால், அன்பை என் மீது பொழிந்ததினால், ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரமே, வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரமே. பாடுவோம். ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரமே, வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் தூதருடன் வானில் இறங்கி வருவாரே. ஆயிரம் ஆயிரம் தூதருடன் வானில் இறங்கி வருவாரே. அவரோ என்னை அழைத்து செல்வார், ஆமென். பேரின்ப வாழ்வை தந்திடுவார். அவரோ என்னை அழைத்து செல்வார், பேரின்ப வாழ்வை தந்திடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்றென்றும் அற்புதம் செய்பவரே, என்றென்றும் விடுதலை தருபவரே, என்னாலும் நன்மை செய்பவரே, என்னோடு என்றும் என்னோடு என்றும் இருப்பவரே, என்னோடு என்றும் இருப்பவரே. ஹல்லேலூயா, 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 இரு கரங்களை ஹல்லேலூயா, துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
Hallelujah, 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 hallelujah. நித்தியமான ஆண்டவருக்கு நித்திய ஸ்துதிக்குரிய பாடுவோம். முழந்தாள் படியிட்டு மும்முறை மூவொரு இறைவனை வாழ்த்தி பாடுவோம். நித்தியமான ஆண்டவர், நித்தியமான ஆண்டவர். இந்த ஜெரிகோ ஜெபம் வெறும் ஒரு சடங்காக செய்யாமல், ஆண்டவரே இது எனக்கு ஒரு அனுபவமாகணும், அனுபவமாக வேண்டும், அனுபவமாக வேண்டும். ஆண்டவர் பின்னால நம்ம நடக்க போறோம். அந்த வாலிபன் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 17வது வசனம் முதல் உள்ள ஒரு வாலிபன் கேட்கிற ஆண்டவர்கிட்ட, the young man, what should I do to inherit eternal life? ஆண்டவர் சொன்ன கடைசி பதில் என்ன தெரியுமா? எண்ணெய் பின்சல், எண்ணெய் பின்சல். ஆண்டவருக்கு நடுவில் கட்டளைகளை கடைப்பிடி அப்படின்னார், உனக்கு குறை இருக்கு அப்படின்னார். ஆனால் ஆண்டவர் சொன்ன கடைசி பதில் எண்ணெய் பின்சல். எண்ணெய் பின் சென்றால் நிலை வாழ்வுக்கு நான் போகிறேன், நிலை வாழ்வுக்கு உன்னையும் நான் கொண்டு போவேன். இப்போ நம்ம பாடும்பொழுது கவனிச்சிங்களான்னு தெரியல, 1000 தூதருடன் வானில் இறங்கி வருவாரே, அவரோ என்னை அழைத்து செல்வார், பேரின்ப வாழ்வை தந்திடுவார். வருவார், என்னை அழைத்து செல்வார். என்னை பின் செல். ஆண்டவரை பின் செல்லும் பொழுது நம் நடக்கிற வழி நிலை வாழ்வின் வழி. ஆண்டவரை பின் செல்ல இந்த ஜெரிகோ ஜெபத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. எழுந்து நிற்போம். பாடலோடு ஆண்டவரை வரவேற்று, நற்கருணை ஆண்டவரை வரவேற்று ஜெரிகோ ஜெபத்தை தொடங்கும் பொழுது இயேசுவின் பார்ந்தவர்களை 2 பேராக செல்லுங்கள். நற்கருணை ஆண்டவரை வரவேற்போம். மகிழ்ச்சியோடு பாடி பலிப்பீடத்தில் இருந்து வரவேற்போம். ஆராதனை கீதம் பாடி வரவேற்று நற்கருணை ஆண்டவரை பலிப்பீடத்தில் இருந்து வரும் பொழுது, ஆண்டவரே நான் உன்னோடு நடக்கிறேன், நான் உன்னோடு நடக்கிறேன், இந்த நினைப்பில் நடப்போம். இயேசு முன்னால் போகிறாரு, நான் ஆண்டவர் பின்னால் போகிறேன் என்ற நினைவில் பாடலோடு ஆண்டவரை வரவேற்போம். இயேசுவின் பின் செல்வோமா? வழி நடத்துபவர், அவரின் வழி நடப்போமாம். நன்மை செய்பவரே, என்னோடு என்றும் இருப்பவரே, என்னோடு நடப்போம் இருப்பவரே, என்றென்றும் அற்புதம் செய்பவரே, என்றென்றும் அற்புதம், என்றென்றும் விடுதலை தருபவரே, என்னாலும் நன்மை செய்பவரே, என்னோடு என்றும் இருப்பவரே, என்னோடு என்றும் இருப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேரா போங்க. ஹல்லேலூயா, Hallelujah, 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 hallelujah,
யுத்தம் செய்பவரே. ஹalleluya 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 ஹalleluya. அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றி அறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய எங்களுக்கு அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொன்னிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்பு நம்பிக்கை எதிர்நோக்கி என்னும் புண்ணியங்களுக்காக ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துயரின் மறையுண்மைகள். இயேசு இரத்த வேர்வை சிந்தியதை தியானிக்கும் பொழுது இயேசுவில் அன்பார்ந்தவர்களை இந்த 5-10 மணியிலும் கட்டுகளுடைய ஜெபிப்போமா, ஒவ்வொரு கட்டுகளாக உடைய ஜெபிப்போமா. இந்த 4 நாள் தியானத்தை இந்த பைபிள் கன்வென்ஷனை ஒப்பு கொடுத்து இயேசு ரத்தம் வியர்த்தது எதற்காக? மனித குலத்தினுடைய மீட்பிற்காக, மன்னிப்பிற்காக. இந்த மீட்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இந்த இறை வார்த்தை பகிர்வு, இந்த இறை வார்த்தையினுடைய கொண்டாட்டம், இந்த இறை வார்த்தையினுடைய திருவிழா, இதற்கு தடையாக இருக்கும் அனைத்து விதமான கட்டுகள், இதற்கு எதிராக இருப்பவர்கள், இதற்கு எதிரே சிந்திப்பவர்கள், இறை வார்த்தைக்கு எதிராக இருப்பவர்கள் அனைவரையுமே ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து, இறை வார்த்தைக்கு எதிராக செயல்படும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து, இறை வார்த்தை இந்த உலகம் எங்கும் அறிவிக்கப்பட, இந்த பைபிள் என்பது, இந்த திருவிவிலியம் என்பது உலகமெங்கும், மீட்பின் இந்த புத்தகம் உலகமெங்கும் அறிவிக்கப்பட இந்த இறைவார்த்தையினுடைய இந்த திருவிழா காரணமாக வேண்டும் என்று கட்டுக்களுடைய ஜெபிப்போமா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களை எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, என்னுடைய வீட்டில், என்னுடைய குடும்பத்தில் நற்செய்தி ஒலிக்கப்பட வேண்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பங்களில், குடும்ப உறவுகளில் நற்செய்தி ஒலிக்கப்பட வேண்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நற்செய்திற்கு எதிரான ஒலிகள் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய வீட்டிலும் இருப்பது உடைய வேண்டும் என்று ஜெபித்து அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நீ சந்திக்கும் நபர்களில் உன்னால் ஆன நற்செய்தி பணி செய்ய வேண்டும், உடைய வேண்டும், கட்டுகள் உடைய வேண்டும் என்று ஜெபித்து அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தமிழ்நாட்டிலே ஒப்புக்கொடு ஜெபிப்போம், எல்லா தியான மையங்களை ஒப்புக்கொடு ஜெபிப்போம், எல்லா ஆலயங்களை ஒப்புக்கொடு ஜெபிப்போம், இறை வார்த்தை அதிகமாக பகிரப்படும் எல்லா இடங்களையும் ஒப்புக்கொடு ஜெபிப்போம். இதன் வழியாக கட்டுகள் உடையப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்து அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்திய தேசத்தை ஒப்புக்கொடு ஜெபிப்போம். விவிலியம் எங்கும் ஒலிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு இந்த விவிலியத்தின் வழியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்து அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறை வார்த்தைக்கு எதிரான கட்டுகள் உடையப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து நம்மளுடைய நாட்டை ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த கட்டளை கீழ்ப்படிய உலகமெங்கும் இந்த நற்செய்தி ஒலிக்கப்பட, இறைவார்த்தைக்கு எல்லா தடைகள் நீங்க அது உடைக்கப்பட இந்த ஜெரிகோ ஜெபத்திலே ஜெபித்து அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனுடைய வார்த்தை உலகமெங்கும் ஒலிக்கப்பட, மனமாற்றங்கள் ஏற்பட, நோய் கட்டுகள் இதெல்லாம் விடுதலை தர அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். நீர் வாழ்க, நீர் வாழ்க, தாயே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. இரண்டாவது 10 மணி இயேசு கல்தோனில் கட்டுண்டு அடிப்பட்டதை தியானிக்கும் பொழுது இந்த 4 நாட்களில் நடக்கும் எல்லா விதமான நற்செய்தி ஊழியங்களை ஒப்புக் கொடுத்து, பரிந்துரை ஜெபங்களை ஒப்புக் கொடுத்து, பாடல்களை ஒப்புக் கொடுத்து, பலிப்பீட திருப்பலிகளை ஒப்புக் கொடுத்து, இறைவார்த்தை போதனை நற்செய்தியை ஒப்புக் கொடுத்து, இங்கு நடக்கும் ஒவ்வொரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை ஒப்புக் கொடுத்து, எல்லா நேரங்களையும் ஒப்புக் கொடுத்து, காலை 9 மணி முதல் 5 மணி வரை இங்கு நடக்கும் அனைத்தும் ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் ஒப்புக் கொடுத்து, கட்டுகள் உடையும் 4 நாட்களாக இது மாற வேண்டும் ஒப்புக் கொடுத்து, ஒவ்வொரு நிகழ்வையும் ஒப்புக் கொடுத்து, ஆராதனைகளை ஒப்புக் கொடுத்து, இறைவா ஜெபமாலை நேரங்களை ஒப்புக் கொடுத்து, முழுவதுமாக எல்லா நிகழ்வுகளையும் இந்த 4 நாட்கள் எல்லா நிகழ்வுகளையும் ஒப்புக் கொடுத்து, கற்றூண்டில் கட்டு அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உமது இரத்தத்தால் இந்த 4 நாட்களையும் கழுவி 4 நாட்களில் நடக்க நிகழ்வுகளை கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளை விடுவித்தருளும். பரிந்துரை ஜெபங்களை ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜெபமாலையின் நேரங்களை ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். துதி புகழ்ச்சி நேரங்களை ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறை வார்த்தையின் பகிர்வின் நேரத்தை ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உணவின் நேரங்களை ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆராதனை நேரங்களை ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருப்பலியின் நேரங்களை ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மனமாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நோய்களில் இருந்து விடுதலைக்காக ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அபிஷேகங்கள், அற்புதங்கள், சாட்சியங்கள் நிறைவேற ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், விண்ணக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். அதிசயங்கள் செய்கிறவர் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கிறவர் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரோடு சேர்ந்து பயணிப்போம், இயேசு கிறிஸ்துவனோடு சேர்ந்து பயணிப்போம், மூவர் இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம், பரிசுத்த கன்னித்தாயோடு திருத்தூதர்களோடு சேர்ந்து பயணிப்போம், புனிதர்களோடு சேர்ந்து பயணிப்போம். இம்மானுவேல் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரோஷன் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்கிற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அந்த மகனுக்கு உயிர் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிளட் கேன்சர் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஜெயிலில் இருக்கிற ஒரு மகனுக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவனுக்கு சாதகமான தீர்ப்பை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த 3வது 10 மணி இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டதை தியானிக்கும் பொழுது உன்னுடைய ஒரு கருத்திற்காக ஜெபி. ஏதாவது ஒரு கருத்து, பல கருத்துக்களோட நீ இந்த தியானத்துக்கு இப்போ இன்னைக்கு வந்திருப்பேன். ப்ரே ஃபார் ஒன் இன்டென்ஷன். ஒரு விண்ணப்பத்திற்காக ஜெபிப்போமா? ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இயேசுவினுடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்ட பொழுது அந்த வேதனையை தியானித்து, ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை என் பாவங்களாக இருந்தால் மன்னிப்பு வேண்டுகிறேன், அந்த பாவங்களிலிருந்து விலக மனம் மாற என்னையே விட்டு கொடுக்கிறேன் என்று ஜெபித்து உன் பாவத்தை ஒப்பு கொடுத்து இந்த ஒரு விண்ணப்பத்தை ஒப்புக்கொடு.
நிறைவேற்றி தருவார் ஆண்டவர், நிறைவேற்றி தருவார். நெருப்பு காயம் பட்ட ஒரு மகளுக்கு விடுதலை இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து செபிப்போமா? ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து செபிப்போமா? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் நேரம் இது, அபிஷேகத்தின் நேரம் இது, நற்கருணையின் நேரம் இது, இயேசு கிறிஸ்துவின் நேரம் இது, நம்பிக்கையின் நேரம் இது. 1வது 10 மணியில் உனது ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விஜயா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பேருந்து வழியாக விபத்து ஏற்பட்ட ஒரு மகனுக்கு அந்த விபத்தின் பாதிப்புகளிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பஸ் ஆக்சிடென்ட்ல அந்த விபத்தினால அந்த பாதிப்பிலிருந்து விடுதலை தந்த ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜமுனா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பீட்டர் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெற்றூர் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு தேவையான அந்த தண்ணீரில் அந்த கர்ப்பப்பையில ஒரு மகளுக்கு முழுமையான விடுதலை தந்து ஆசீர்வதித்து அந்த குழந்தைக்கு தேவையானதை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வயிற்றில் இருக்கும் அந்த குழந்தைக்கு தேவையானதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிலோ என்று அழைக்கப்படும் ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மாணிக்கம் என்றொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒருவருடைய ஜெபத்தை கேட்டு மாணிக்கம் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரகத்தில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் உலக பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். தண்ணீரை மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வீரும் தண்ணீரை திராட்சரசமாய் கானாவூர் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை வீரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் அற்புதங்கள் செய்கிறவர்
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அன்டோ என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அன்டோ என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹalleluya. ஜெபமாலை என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. கிறிஸ்பின் என்று அழைக்கப்படும் ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹalleluya. ஒப்புக்கொடு, நன்றியோடு ஒப்புக்கொடு. இதுவரை காத்த ஆண்டவர் இனியும் காப்பார் என்று ஒப்புக்கொடுத்து 4வது 10 மணியிலே இயேசு கிறிஸ்து தன் சிலுவையை சுமந்து கல்வாரி மலைக்கு செல்வதை தியானித்துப்பார். மீட்பிற்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டது, ஆன்மாக்களுடைய மீட்பிற்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டது. உத்திரிக்கு செல்ல எல்லா ஆன்மாக்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போமா? உத்திரிக்கு செலுத்தின எல்லா ஆன்மாக்களையும், குறிப்பாக இந்த கடந்த வருடம் இந்த தியான மையத்திற்கு வருபவர்களோ தியான மையத்தினோடு சார்ந்தவர்களோ யாராவது இறந்திருந்தால், உங்களுடைய குடும்பத்தில் இறந்திருந்தால் அவர்களுடைய ஆன்மாக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். உத்திரிக்கு செல்ல எல்லா ஆன்மாக்களையும் ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே நீர் பாடுகள் பட்டது ஆன்மாக்களுடைய மீட்பிற்காக, உத்திரிக்க சில ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய விடுதலைக்காக ஜெபிப்போம். அந்த தண்டனையுடைய காலம் குறைய ஜெபிப்போம். மிக சீக்கிரம் மோட்சத்தில் அவர்கள் போய் சேர ஜெபிப்போமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். திமோத்தி என்றவருடைய ஆன்மாவிற்காக செபிக்க ஆண்டவர் ஒருவரை அழைக்கிறார். செபி. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் ஞான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் ஞான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த நேரத்தில் மரித்த நபர்களுடைய ஆன்மாக்களுக்காக இப்பொழுது நம்ம ஜெரிகோ ஜெபம் நடத்தும் பொழுது மரித்தவர்களுடைய ஆன்மாவிற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் ஞான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறந்தவர்களுடைய எல்லாவர்களுடைய ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் ஞான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தயாரிப்பில்லாமல் இறந்த கிறிஸ்தவர்களுடைய ஆன்மாவிற்காக ஒப்பு கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் ஞான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் ஞான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் ஞான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் ஞான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விக்டோரியா என்னும் மகளை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் ஞான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அழுகி போன ஒரு உடலை ஆண்டவர் காமிக்கிறார். அழுகி போன ஒரு உடல் முழுவதுமாக ஒப்புக்கொடு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நீ செய்ய வேண்டிய அந்த மரியாதை உன்னுடைய குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு யாருக்காவது செய்யாமல் இருந்திருந்தால் அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பாயா? கோபம், வெறுப்பு, விரோதங்களால் இன்றும் உன்னுடைய குடும்பத்திலிருந்து இறந்து போனவர்கள், அவர்களுக்கு ஒப்பு கொடுக்காமல், திருப்பலி ஒப்பு கொடுக்காமல் இருந்தாயா? அவர்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தாயா? அழுகி போனுடைய உன்னுடைய உடலும் ஒரு நாள் அழுகும், உன்னுடைய ஆன்மாவும் ஒரு நாள் கரைப்படும். ஜெபிப்பாயா? யாரை மன்னித்து ஜெபிக்க வேண்டுமோ,
இறந்தவர்கள் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அவர்களை ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பாயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவேற்றிங்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறந்தவர்கள் மீது இந்த விரோதத்தை வைத்து நீ என்ன செய்ய போறேன்? இறந்தவர்களை மன்னிக்காமல் இருந்து என்ன செய்ய போறேன்? இறந்தவர்கள் மீது இந்த காழ்ப்புணர்ச்சியை வச்சு என்ன செய்ய போறேன்? அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பாயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவேற்றிங்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். ஐந்தாவது மறையுண்மை, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானிக்கும் பொழுது உடல் நோய்களில் இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. உள்ள நோய்களில் உள்ளவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஆன்ம நோயான பாவத்தில் இன்றும் இருப்பவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. இன்று உனக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். இன்று உனக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். அந்த மீட்பர் உன் ஆன்ம பாவத்தினுடைய மீட்பர், மன நோய்களுடைய மீட்பர், உடல் நோய்களுடைய மீட்பர். இன்று உனக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். அந்த மீட்பருக்காக காத்திருந்த ஒரு ஜனம் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அந்த மீட்பரை பெற்ற ஜனம் இன்று புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறோம். உடல் நோய்களை, உள்மன காயங்களை, மனதின் நோய்களை, ஆன்மாவின் நோய்களை, பாவங்களை ஒப்பு கொடுத்து விடுதலைக்காக இந்த 4 நாட்கள் அதிசயத்தின் நாளாக, அபிஷேகத்தின் நாளாக, விடுதலை நாளாக கண்ணில் ஆண்டவர் காண செய்ய வேண்டும். கண்ணில் ஆண்டவர் காண செய்ய வேண்டும் அற்புதத்தை. நடக்க முடியாதவர்கள் நடக்க, உடல் நோய்களில் வருத்தப்படுபவர்கள் விடுதலை பெற, பலவிதமான கட்டுக்களில் உள்ளவர்கள் விடுதலை பெற, கடன் தொல்லையில் உள்ளவர்கள் விடுதலை பெற, பிஸ்னஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் விடுதலை பெற, முழுமையான விடுதலைக்காக ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வெகு காலமாக மைக்ரேனிக்கிற ஒற்றை தலைவலி இருக்கிற ஒரு மகளுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 40-45 வயது உனக்கு உண்டு. வெகு காலமாக ஒற்றை தலைவலியால் துன்பப்படும் உனக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிரெயின் சம்பந்தமான நோயில் தோற்றத்திற்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஓப்பன் பிரெயின் சர்ஜரி ஆலோசிக்கப்பட்டுள்ளது. டாக்டர்ஸ் அட்வைஸ் ஃபார் ஓப்பன் பிரெயின் சர்ஜரி. அது இல்லாம ஆண்டவர் ஒருவருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சாம்பல் நிற ஆடையும் வெள்ளை ஸ்கார்ஃப் கட்டி இருக்கிற ஒருத்தருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சாம்பல் நிற ஆடை, அந்த ஆண்டவர் அடையாளமா தராரு. நீ இன்னைக்கு அந்த ஆடையை உடுத்த அல்ல நீ முடிவு செய்தது. ஏதோ ஒரு விதத்துல சாம்பல் நிற ஆடை, ஒரு சுடிதார் போட்டிருக்கீங்க, ஒரு வெள்ளை ஸ்கார்ஃப், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் மகளை உன்னை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஜார்ஜ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ரயில்வே எக்ஸாம் எழுதி இருக்கிற ஒரு மகனுக்கு அந்த வேலையை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெர்னார்ட் என்ற ஒரு மகனை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார், குணப்படுத்துகிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உம்மது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். ஆவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். இணையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். இணையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். முழந்தால் படியிட்டு அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இடங்களிலே வந்தவர்கள் முழந்தால் படியிட்டு எங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். முதன்மையான வானதூதரை
புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் இத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடும் திருமண் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். ஆமீன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெரிகோ ஜெபத்தினுடைய இந்த ஆசீர்வாதங்கள், நாம் ஒப்பு கொடுத்த விண்ணப்பங்கள், ஆண்டவர் எதற்காக உன்னை இந்த ஜெரிகோ ஜெபத்திலே பங்கெடுக்க அழைத்தாரோ அதனுடைய அழைப்பினுடைய நிறைவு, ஒப்பு கொடுப்போம். பாதை ஆண்டவர் காட்டுவார், பாதை ஆண்டவர் திறப்பார். செங்கடலில் திறந்தவர் அவர். கொஞ்சம் மனசில் கற்பனை செஞ்சுப்பார். ஏதாவது கடலை எங்கேயாவது பார்த்தவங்க இருப்பீங்க நீங்க. அப்படி பிரம்மாண்டமான ஒரு கடல் உன்னுடைய மனசில் கொஞ்சம் கற்பனை செஞ்சுப்பார். அப்படி ஆழமான ஒரு கடல், நீளமான கடல், கண்ணுக்கு எட்டாத ஒரு கடல். அந்த கடலை பிரித்து ஆண்டவர் பாதை வச்சாரு. ஒரு இரவில் லட்சக்கணக்கான மக்கள், ஜஸ்ட் ஒன் நைட், லட்சக்கணக்கான மக்கள் இதில் கடந்து கடலுடைய அந்த பக்கம் போயிருக்கிறாங்க அப்படின்னா யோசிச்சு பாரு. 20 லட்சம், 25 லட்சம், 30 லட்சம் பேர் இருப்பாங்களோ? எத்தனை பேரும் ஒரு ராத்திரியில் ஒரு கடலை கடந்து போகணுன்னா எவ்வளோ பெரிய ஒரு பாதையாக இருந்திருக்கும் அது. அந்த கடவுள் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் ஒரு கடலில் இப்புறம் இருந்து அப்புறம் கடக்க பாதையை உருவாக்கிய கடவுள் இறக்கவில்லை, இன்றும் உயிரோடு இருக்கிறார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே பாடுவோமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நீரே. பிரான்சிஸ் என்ற மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜியா என்று அழைக்கப்படும் ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜியா என்று அழைக்கப்படும் ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மார்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரமீளா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மோனிஷா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நீரே. கண்களில் மிக கடுமையான சிவப்பு நிறம். அதனுடைய காரணம் என்னன்னு கூட தெரியல. அந்த கடுமையான சிவப்பு நிறத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்ணில் சீழ்கட்டிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நீரே. முழுதால் படிடுவோம். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு தயார் செய்வோம். உண்மை உள்ளவர், உன்னை விட்டு கொடுக்காதவர், உன்னை விட்டு கொடுக்காதவர். இணைச்சட்டம் 31:8. ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்வார், அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உனக்கு துணை நிற்பார்.
திகையாதே, அஞ்சாதே. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தியானமயத்தில் இந்த வருடம் கொடுத்த வாக்குத்தத்தம் அது. ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்வார் 2024. அது சில டைம் உங்களுக்கு துன்பங்கள் வழியாக இருக்கலாம், மரணங்கள் வழியாக இருக்கலாம். முதல் முறையாக இந்த முறை நைட்ரஜனில் ஒரு வெளிப்பாடு இருந்த முதல் முறையாக மரணம் ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது கவலையாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது ஆண்டவர் வெளிப்படுத்தினது சொன்னேன். மரணம் தந்து ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிக்கிறார். ஜனவரி 7 காலையில் நைட்ரஜல் அடரேஷனில், ஜனவரி 8 ஏறக்குறைய மத்தியானம் இருக்கும், ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் நேற்று நாங்கள் நைட்ரஜல் இருந்தோம் ஃபாதர். இவங்களுடைய மாமனார் 10 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்திருக்கிறார். அது படுத்த படுக்கையானது எப்படி தெரியுமா? இவங்க என்னைக்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்களோ, என்னைக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, இவர் என்ன செய்வார் அப்படின்னா, இவங்க கூட அந்த சண்டை வரும்போது, இந்த பொண்ணு வந்து ஜெபிக்கிற பொண்ணு, கோயிலுக்கெல்லாம் போகிற பொண்ணு, தியானங்களுக்கெல்லாம் வர பொண்ணு, இந்த மனுஷன் என்ன பண்ணுவார், இவ கூட சண்டை வரும்பொழுது பைபிளை தான் கிழிச்சு போட்டுருவார். அப்படி ஒரு வாட்டி பைபிளை கிழிச்ச பொழுது அந்த பைபிளை கிழிக்கிறதும் ஸ்ட்ரோக் வந்ததும் ஒன்றாயிடுச்சு அவருக்கு. ஸ்ட்ரோக் வந்து 10 வருஷமாக படுக்கையாக இருந்தார் மனுஷன். ஜனவரி 7 ஆண்டவர் அந்த ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு, மன்னித்து ஒருத்தருக்கு மரணத்தை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஜனவரி 8 காலையில் அந்த மனுஷன் இறந்துட்டார். அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஃபாதர் என்னுடைய மாமனாருக்காக நான் இவ்வளோ வருஷமாக ஜெபிச்சுட்டு இருந்தேன். நேற்று அந்த ஒரு கருத்துக்காக ஜெபிக்க சொன்ன பொழுது என்னுடைய மாமனாருக்காக தான் நான் ஜெபிச்சேன். நான் ஜெரிகோ ஜெபத்தில் அந்த ஒரு கருத்து, ஆண்டவர் என்னுடைய மாமனாரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்றது அடுத்த நாள் காலையில் அந்த வெளிப்பாட்டினுடைய நிறைவு என்னுடைய வீட்டில் நடந்த பொழுது அவருடைய இறப்பு வருத்தம் தந்தாலும், ஆனால் அவருடைய அந்த இறப்பு மன்னிக்கப்பட்டு இறந்தது சந்தோஷமாக இருக்குது. ஃபாதர் அவர் மோட்சத்தில் இருப்பார். சண்டை போடும்போது கூட பைபிளை கழித்து சண்டை போடுறவர். ஆனால் அந்த மருமகள் அவருக்காக ஜெபிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. மரணத்தை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால் 2024 ஆண்டவர் நமக்கு முன்னால் போட்டோம். நமக்கு துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், விபத்துகள் வரலாம், மரணங்கள் நம்மளுடைய வீட்டில் நடக்கலாம், இல்லை நமக்கு நடக்கலாம். ஆண்டவர் முன்னால் போட்டோம். ஆண்டவர்கிட்டேருந்து வாங்குவோம், மனுஷங்கிட்டேருந்து அல்ல, ஆண்டவர்கிட்டேருந்து வாங்குங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஃபாதர் எல்லாம் ரெகுலராக வர்றதுனால நன்றி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு ஃபாதர். இப்போது அப்போ ஜனவரி 1 இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்த பொழுது பங்குசாமியார்கிட்ட திருப்பலி கருத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2024 பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றின்னு திருப்பலி ஒப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ பங்குசாமியார் கேட்டாராம், அம்மா பெற்றுக்கொண்ட நன்மை இல்லைம்மா, பெற போகிற நன்மை அப்படின்னு. அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை ஃபாதர் நான் கடவுள்கிட்டேருந்து முதல்ல வாங்குறேன், அதுதான் நான் எல்லாம் இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாங்க. நான் கடவுள்கிட்டேருந்து முதல்ல வாங்குறேன், ஸோ நான் கற்றுக்கிட்டது அது. அதனால் 2024 பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி திருப்பலி ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஒப்பு கொடுத்த 3வது நாள், ஒரு வருஷமாக இவங்களுடைய வீட்டில் தண்ணி ப்ராப்ளம் இருந்திருக்குது. ஹவுஸ் ஓனர் அது சரி பண்ணாமவே இருந்திருக்கிறாங்க. இவங்களையும் கேட்டு பார்த்துட்டாங்க, விட்டுட்டாங்க. அதை ஜெபத்தில் விட்டு கொடுத்தாங்க. திருப்பலி ஒப்பு கொடுத்த 3வது நாள் ஹவுஸ் ஓனரே வந்து எல்லாமே அவங்களுடைய அந்த செலவிலேயே அந்த தண்ணி இவங்களுடைய வீட்டுக்கு வர மாதிரி தண்ணி எல்லாமே சரி பண்ணி தந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பெற்றுக்கொண்ட நன்மைக்கு ஜனவரி 4 வாங்க போகிற நன்மைக்கு ஜனவரி 1 நன்றி சொல்லியாச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்வார், அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உனக்கு துணை நிற்பார், திகையாதே அஞ்சாதே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 நாள் 51 இந்த கன்வென்ஷன் ஒப்பு கொடுத்து பெறப்போகிறல்ல பெற்றுக்கொண்ட எல்லா விடுதலைக்காக, நன்மைகளுக்காக, எல்லாத்துக்காகவும் நன்றி சொல்லி மண்புயர் கீதம் பாடி இந்த ஆராதனையுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். உரைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு
இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.